ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன சத்தம்? பக்கத்துல நம்ம வீட்டில் இருப்போம், வெளியில ரோட்ல வந்து நாய் குறைச்சிச்சுன்னா அது நாயோட சத்தம், காக்கா இருந்ததுன்னா காக்காவோட சத்தம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடும்ல. பூனை கத்துச்சுன்னா அது பூனைக்குட்டியோட சத்தம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும்ல. அப்ப அந்த மாதிரி சத்தம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த லெசன். இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்க. நாய் எப்படி என்ன செய்யும்? குரைக்கும். நாய்னா குரைக்கும். நம்ம வந்து எல்லாருமே கத்தும், அழுகும் அப்படி போடக்கூடாது. நாய்னா குரைக்கும். இது வந்து மரபு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்படிதான் கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நாய் குரைக்கும், கோழி கூவும் அப்படின்னு சொல்லி, காகம் கரையும் அப்படின்ட்டு. அது எந்த வித மாறுபாடும் இல்லாமல் இப்பயும் நம்ம அப்படியே கூறுவதுதான் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாயின்னு சொன்னா குரைக்கும். அடுத்து கோழி கூவும், ஆடு கத்தும், காகம் கரையும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, சூழலை படித்து உணர்வேன், மரபு சொல்லை டிக் குறியிடுவேன். பாருங்க, கண்ணன் கடற்கரைக்கு சென்றான், குதிரையில் ஏறினான், சவாரி செய்தான், குதிரைக்கு நன்றி சொன்னான். அது பதிலுக்கு என்ன செய்யும்? குதிரை என்ன செய்யும்? கனைத்தது. குதிரை கனைத்தது. குதிரை வந்து கனைக்கதான் செய்யும். அடுத்து பாருங்க, சிறுவர்கள் மட்டை பந்து விளையாடினர், பந்து சென்று புதரில் விழுந்தது, அங்கே நாய் படுத்திருந்தது, பந்தை எடுக்க சென்றனர், சிறுவர்களை பார்த்து நாய் என்ன செய்யும்? குரைக்கும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, நாய் என்ன பண்ணும்? குரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாய்னா குரைத்தது. அடுத்து பாருங்க, சரியான பெயரை எழுத மீனுவுக்கு உதவுங்களேன். எழுதலாமா? நான் மரத்தடியில் இருந்தேன், அங்கு எது டேஸ் அழப்பும் ஓசை கேட்டது. அழப்பும் அப்படின்னாலே குரங்கு தான். குரங்கு என்ன பண்ணும்? அழப்பும். அதோட சத்தம் வந்து அழப்பும் சொல்லி வரும். அடுத்து, நான் பழங்கள் கொடுத்தேன், ஊழையிட்டு கொண்டே டேஸ் ஓடியதுன்னா நரி. எது ஊழையிடும்னா நரி ஊழையிடும். அடுத்து பாருங்க, என் வீட்டிற்கு அருகில் புற்று இருந்தது, அதுல இருந்து எது சீறியது? பாம்பு சீரும். பாம்பு என்ன செய்யும்? சுசுன்னு சீரும்ல, சீறியது. அடுத்து, நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், அப்போது எது அலறும் சத்தம் கேட்டதுன்னா அலறும் அப்படின்னா ஆந்தை. ஆந்தை அலறும். அடுத்து, நான் காலையில் எழுந்தேன், சேவல் என்ன செய்யும்? கூவும். சேவல் கூவும் சத்தம் கேட்டேன். பாருங்க, குரங்குனா அலப்பும், நரி ஊளையிடும், பாம்பு சீரும், ஆந்தை அலறும், சேவல் கூவும். சரிங்களா? இதான் அதோட மரபு ஒலிகள், ஒலி சவுண்டு. அடுத்து பாருங்க, புத்தகத்தில் தேடி, செழியன் வண்டு முரளும் ஓசை கேட்ட இடம் எதுன்னு கேட்டுருக்காங்க. அப்ப வண்டுனா என்ன செய்யும்பா? முரளும். வண்டு வந்து ஒரு மாதிரி ரீங்காரம் விட்டுட்டே வரும்ல, அதுக்கு பேரு முரளும்னு அர்த்தம். பாருங்க, தன் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்தில் செழியன் வண்டு முரளும் ஓசையை கேட்டான். அடுத்து பாருங்க, பறவைகளின் ஒலி மரபுகளை எடுத்து எழுதுக. என்னென்னலாம் ஒலி மரபுகள் பார்த்தீங்கன்னா, ஆந்தைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? அலரும். மயில் வந்து அகவும். மயில் என்ன செய்யும்? அகவும். குயில் கூவும், காகம் கரையும், சேவல் கூவும். சரிங்களா? அப்ப குயிலும் கூவும், சேவலும் கூவும், ஆந்தை அலரும், மயிலாகவும், காகம் கரையும். அப்புறம் இதெல்லாம் பறவைகளோடதான். அப்ப விலங்குகளின் ஒலி மரபுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானைனா என்ன செய்யும்? பிளிரும். தும்பிக்கையை மேல தூக்கி பிளிரும்ல. அடுத்து, புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும். யானை பிளிரும், புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும். அடுத்து பாருங்கப்பா, செழியன் கேட்ட ஓசைகளின் வேறுபாட்டினை கண்டுபிடித்து எழுதுக. செழியன் கனவு கண்டதில் கேட்ட ஓசைகள் அச்சத்தையும், நேரில் கேட்ட ஓசைகள் மகிழ்ச்சியையும் தந்தது. சரிங்களா? இப்ப கனவுல கேட்டது வந்து அச்சம், பயமா இருந்துச்சா, நேர்ல கேட்ட ஓசை வந்து மகிழ்ச்சியை தந்தது. அடுத்து பாருங்க, ஒளி மரபை எழுதுவேன். காகம் என்ன செய்யும்? கரையும். குயில் கூவும். இங்க சேவல் கூவும். யானை பிளிரும். சிங்கம் முழங்கும். ஆந்தை அலரும். நரி ஊளையிடும். மயில் அகவும். குதிரை கனைக்கும். கோழி வந்து கொக்கரிக்கும். கொக்கோ இருக்கும்ல, கொக்கரிக்கும். வண்டு முரளும். சரிங்களா? அப்ப அதுக்குண்டான ஒலி குறியீடு பாருங்க. காகம்னா கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், நரி ஊளையிடும், குதிரை கனைக்கும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், வண்டு முரளும். அடுத்து பாருங்க, பாடலில் உள்ள விலங்குகளின் இளமை பெயர்களை எழுதுக. இதுவரையும் ஒலி குறிப்பு பார்த்தோம். அது என்ன சத்தம் இடுதோ அது பார்த்தோம். இப்ப வந்து மனிதர்களோட குழந்தை, இப்ப குட்டி பாப்பா, தம்பி, குட்டி தம்பி அப்படின்னு சொல்றோம்ல, பாப்பான்னு சொல்றோம்ல, மனிதர்களுக்கு பிறந்த குட்டிகளை. இப்ப வந்து விலங்குகளின் இளமை பெயர்கள் பாத்துங்க. ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டி, கோழினா கோழி குஞ்சு, மான்னா மான் கன்று, சிங்கம்னா சிங்க குருளை. சிங்க குட்டின்னு சொல்ல மாட்டாங்க, சிங்க குருளை. அதனால புலினா புலி குட்டி கிடையாது, புலி பரல். என்னது? புலி பரல்.
அடுத்து பாருங்க அணில்னா அணிற் பிள்ளை. அணிற் பிள்ளை. நம்மளும் மனிதர்களும் நம்மளோட பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி அணிரும் அணிற் பிள்ளை. இப்ப ஆடுனா ஆட்டுக்குட்டி, கோழி, குஞ்சு, மான், கன்று, சிங்க, குருளை, புலிப்பரல், அணில், அணிற் பிள்ளை. சரிங்களா? அடுத்து பாருங்க இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை பொறுத்து. ஒண்ணும் கிடையாது. முறுக்கு அப்படின்னா சாப்பிட்டான்னு வராது. தின்றான். அண்ணன் முறுக்கு தின்றான். தம்பி உணவுனா உண்டான். முறுக்குன்னா என்ன செய்யுது? தின்றான். உணவுனா உண்டான். அது மாதிரி அக்கா பால்னா பருகினாள். தங்கை தண்ணீர்னா குடித்தாள். பால்னா பருகிறது, தண்ணீர்னா குடிக்கிறது. இது மாதிரி தாத்தா கட்டடம் கட்டினார், அப்பா சுவர் எழுப்பினார். இந்த சொல்ல வந்து இப்படிதான் சொல்லணும்ன்ற ஒரு மரபு, அதனாலதான் அப்படி சொல்றோம். சரிங்களா? அடுத்து அம்மா ஆடை நெய்தார், பாட்டி கூடை முடைந்தார். நெய்தார், முடைந்தார் இதெல்லாம் மரபு சொற்கள். பாருங்க இன்னொரு தடவை ரீட் பண்ணலாம். அண்ணன் முறுக்கு தின்றான், தம்பி உணவு உண்டான், அக்கா பால் பருகினாள், தங்கை தண்ணீர் குடித்தாள், தாத்தா கட்டடம் கட்டினார், அப்பா சுவர் எழுப்பினார், அம்மா ஆடை நெய்தார், பாட்டி கூடை முடைந்தார். அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது தோட்டத்துல இருக்கக்கூடிய சொற்கள். அப்பா வந்து தொழுவத்தில் மாடுகளை கட்டி கொண்டிருந்தார். தொழுவம் மாடுகள்லாம் இருக்கு. நம்மெல்லாம் வாழக்கூடிய இடம் என்னது? வீடுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி மாடுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து தொழுவம், மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோழி பண்ணை, கோழிகள் இருக்கக்கூடிய இடம் கோழி பண்ணையில கோழிகள் என்ன செய்யுது? கொக்கரித்து கொண்டிருந்தது. கோழி பண்ணை. ஒரு ஒலி கேட்டு அங்கே சென்ற போது தென்னை ஓலை விழுந்து கிடப்பதை பார்த்தேன். இப்ப தென்னை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தென்னை இலை கிடையாது, தென்னை ஓலை. சரிங்களா? இப்ப மாடுனா தொழுவம், கோழினா கோழி பண்ணை, தென்னைனா ஓலை, அந்த இலைக்கு ஓலை. அடுத்து அதை நான் நகர்த்தி விட்டு அம்மாவை பார்க்க சென்றேன். அம்மா தோட்டத்தில் அவரை பிஞ்சு பறித்து கொண்டிருந்தார். நம்ம அவரைக்காய் சாப்பிடுறோம்ல, அந்த அவரைக்காவை இளமையா இருக்கக்கூடியதுல அவரை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னை பார்த்தவுடன் மாட்டிற்கு கம்பந்தட்டை எடுத்து வர சொன்னார். அந்த கம்பந்தட்டை மாட்டிற்கு மாடு சாப்பிடக்கூடிய கம்பந்தட்டை. இதெல்லாம் தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர்கள். சரிங்களா? கம்பந்தட்டை, அவரை பிஞ்சு, தென்னை ஓலை, கோழி பண்ணை, மாட்டு தொழுவம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ஒலிப்பேன் அறிவேன். பாருங்க மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். மே மோ மோ அந்த எழுத்துக்களை பாத்துக்கிறணும். அடுத்து படிப்பேன் வேறுபாடு அறிவேன். படிக்கலாமா? தொண்டு உதவி தொண்டு. இங்க என்ன செய்யறாங்க? தோன்றாங்க. தோண்டு தொண்டு தோண்டு. குரில் நெடில் வேறுபாடுதான் இது. இது வந்து தொகை, இது தோகை. இது கொடை, இது கோடை. இது தொடு தோடு. சேரு சோறு. கொட்டை கோட்டை. சரிங்களா? அடுத்து பாருங்க படிப்பேன் மின்னுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய சொற்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? வீட்டில் பயன்படுபவை. இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய சொற்கள்ல இருந்து எதெல்லாம் வீட்டுக்கு பயன்படும் பாருங்க. பூட்டு, பூக்கள், பஞ்சு, துண்டு, சுண்டல், நூற்கண்டு, மிளகு, நூல், குடம், கதவு. இதெல்லாம் வீட்டிற்கு பயன்படும் தானப்பா? அது மாதிரி கூ எழுத்துள்ள சொற்கள் பாருங்க. குன்று, நுங்கு, எதற்கு, குடுகுடு, குரங்கு, குடம், குளிரூட்டி, வடக்கு. எல்லா சொற்கள்லயும் கூ இருக்கா ஏதோ ஒரு இடத்துல? அதை எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்க இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இதோட இந்த லெசனுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போறது மாத தேர்வு. நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். பாருங்க களை என்பதன் பொருள் கரும்பு. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. அது சொன்னோம். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் சொல்றதுதான் என்னது? மரபு. ஆடை நெய்தார் என்பது வினை மரபு. ஏன்னா நெய்தார் இருக்கா வினை பகுதி, இது வந்து பெயர், இது வினை. இப்போ வினை பகுதியில தான் மரபு தெரியுது. இளநீர்னா தென்னை, சாறு அப்படின்னா கரும்பு சாறு, பாகுன்னா வெள்ளப்பாகு. அடுத்து பாருங்க அடிக்கோடிட்ட சொல்லியிருக்கான எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. ஒரு மனிதனிடம் ஒரே கேள்வி, கேள்விக்கு எதிர்ச்சொல் பதில். அடுத்து பாருங்க செழியன் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றான். பின்னால்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து முன்னால். அடுத்து எந்த ஒரு சிறிய பொருளை போடவும் பையில் இடமில்லை. சிறிய அப்படின்னா பெரிய. சரிங்களா? அடுத்து பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க தவறான இணை. சிலந்தினா வலைன்னு சொல்லுவாங்க, நண்டு வலை, எலி பண்ணை. இதுதான் தவறு. சரிங்களா? எலி வந்து பண்ணை கிடையாது. அது மாதிரி அம்பு எய்தான், சுவர் கட்டினான், ஆடை நெய்தான். சுவர் கட்டினான் என்பது தவறு. சுவர் எழுப்பினான் வரும். அது மாதிரி குதிரை குட்டி, புலிப்பரல், மான் குருளை. என்னது? மான் கன்று. இது தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்க பொருத்தமான இடத்தில் நிறுத்தற் குறியிட்டு எழுதுங்க.
பாருங்க. ஓ ஆச்சரியமா கேக்குறாங்களா? மேல அதுக்கு முன்னாடி மேற்கோள் குறி. எனக்கு கடினமான புதிரை கேட்டு விட்டீர்கள் தாத்தா. ஆமா தானே? அடுத்து என்று செல்லமாய் சினுங்கினாள் கவினிலா. இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் அவங்களே வச்சுட்டாங்க. ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் கண்டுபிடித்து விடுவேன் அப்படின்ட்டு என்று கூறினாள். ஆனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அடுத்த ஒரு மாத தேர்வு பாருங்க. காட்டில் சிங்கம் என்ன செய்யும்? முழங்கும். மான் தன்னுடைய கன்றை தேடியது. மாலான் இரவில் பால் என்ன செய்றா? பால்னா பருகினாள். இரவில் ஆந்தை என்ன செய்யும்? அலறியது. உமா தோட்டத்தில் பூவைனா பறித்தாள். சரிங்களா? அடுத்து சரியா தவறா? தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். சரி. களை என்பது வேண்டாத செடி ஆகும். தவறு. இது களைனா மூங்கில். இந்த களைனா தான் வேண்டாத செடி. இந்த பொதுலகரம் லைவ் போட்டாதான். இது சிறப்புலகரம்னா என்னது? கரும்பு. காலியான உண்டியலில் தன்மதி 200 நாணயங்களை போட்டாள். தவறு. எவ்வளவு நாணயம்? ஒரே ஒரு நாணயம் தான் போட்டிருப்பா. அடுத்து பாம்பும் தனது பொட்டிலிருந்து வெளியேறி வந்து சீறியது. குதிரை கனைத்தது. ரெண்டுமே சரி. பாம்பு என்ன செய்யும்? சீரும், குதிரை கனைக்கும். அடுத்து கண்ணன் மாத்திரை தின்றான். தின்றான் வராது, விழுங்கினான் இல்ல முழுங்கினான் வரும். இது தவறு. சரிங்களா? அடுத்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. தின்றாள். தின்றாள்னா எது? முறுக்கு தானேப்பா. கனிமொழி முறுக்கு தின்றாள். பருகினான்னா பால். அன்பு பால் பருகினான். முடைந்தார்னா கூடை. அப்பா கூடை முடைந்தார். குடித்தான்னா தண்ணீர். கபிலன் தண்ணீர் குடித்தான். அலப்பியது அப்படின்னா குரங்கு. மரத்துல இருந்த குரங்கு அலப்பியது. சரிங்களா? அடுத்து பாத தேர்வு தான் பாருங்க. இதுல அடிக்கோடிட்ட சொற்களின் பொருள் கேட்டிருக்காங்க. பனிமலர் ஏறிய தேனும்ல பனிமலர் என்பதன் பொருள் மென்மையான மலர். பனியோட மலர், பனி விழுந்த மலர் எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையா இருக்கும். அது மாதிரி பாருங்க. பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும். பொழியும் அப்படின்னா மிகுதியாக கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் தென்னை நல்கிய குளிரில நீரும். நல்கியன்னா வழங்கிய. புரியுதாப்பா? அடுத்து பாருங்க. பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுக. என்ன கேட்டிருக்காங்கன்னா, காட்டில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல அக்ரணி சொல் உயர்திணை சொல் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. அக்ரணி சொற்கள் அப்படின்னா மனிதர்கள் கடவுள்கள் அல்லாத பிற உயிரற்ற உயிருள்ள எல்லா சொற்களுமே அக்ரிணை தான். உயர்திணை சொற்கள்னா மனிதர்களும் கடவுளும் தான் உயர்திணை. இப்ப உயர்திணை இதுல மனிதர்கள் சொற்கள் என்ன இருக்கு? செழியன் இருக்கா? அப்ப அது உயர்திணை. அக்ரிணை வந்து என்ன இருக்கு? குயில் இருக்கு, அப்புறம் அணில், இதெல்லாம் நம்ம எழுதலாம். அணில் இருக்குல்லப்பா. சோ இதெல்லாம் அக்ரணை சொல். சரிங்களா? அடுத்து பாருங்க. விடுப்பு விண்ணப்பத்தை நிரப்புக. நம்மளாம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம்னு என்ன செய்வோம்? ஆசிரியர் விடுப்பு விண்ணப்பம் வந்து கேட்பாங்க. அதை எழுதலாமா? பாருங்க. இங்க எழுதும் போது உங்களுடைய பெயர் எழுதணும். எந்த பள்ளி, எந்த ஊர். அதே மாதிரி பெறுநர் யார் பெறுறா? வகுப்பு ஆசிரியருக்கு தானே கொடுக்குறீங்க. இப்ப வகுப்பு ஆசிரியர் அவர்கள் உங்களுடைய பள்ளி, எந்த ஊர். அடுத்த பொருள் என்னதுக்காக? விடுப்பு வேண்டி விண்ணப்பித்தல் சார்ந்தது. மதிப்பிற்குரிய ஐயா, வணக்கம். இன்று எங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்காக ஊருக்கு செல்லவிருப்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் அப்படின்ட்டு என்னைக்கு லீவ் போடுறீங்களோ அந்த டேட்டு விடுப்பு எடுக்குமாறு பாருப்பா இங்க 6 மாத்தணும். விடுப்பு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இடம் எந்த இடம், நாள் எந்த நாள், அது மாதிரி உங்களோட பெயர். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா இன்னொரு மாத தேர்வு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க உணவை பத்தி. பாதுகாப்பான உணவே ஆரோக்கியத்தின் அடிப்படை. சரிங்களா? ஸோ அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அறிவிப்பை வெளியிட்ட துறை எதுனா உணவு பாதுகாப்பு துறை. அறிவிப்பு யாருக்கானதுன்னா உணவு தொழில் வணிகர்களுக்கானது. அகிலா தன் அப்பாவிடம் சிற்றுண்டி கடைக்கு உரிமம் பெறுவதற்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் என்று கூறினார்? 2 மாதம் தேவைப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க. எது வந்து ஆரோக்கியத்தின் அடிப்படை? பாதுகாப்பான உணவு. அடுத்து முகிலனின் மாமா கடைக்கு உரிமை பெற உடனடியாக யாரை அணுக வேண்டும்? உணவு பாதுகாப்பு அலுவலரை அணுக வேண்டும். அடுத்து பாருங்க. பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒளி மரபு சொற்கள், இருப்பிட மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள். இங்கேயே எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. இந்த இளநீர், தென்னந்தோப்பு, பூக்களை பறித்து, இங்கே தென்னந்தோப்பு, ஆடு கத்தும், குயில் கூவும், மயில் அகவும், இதெல்லாம் இங்க பாருங்க. ஒளி மரபுனா ஆடு கத்தும், குயில் கூவும், மயில் அகவும். இருப்பிட மரபு சொற்கள்னா தென்னந்தோப்பு, மாட்டு தொழுவம், கோழி வாழக்கூடியது, பண்ணை, ஆட்டுப்பட்டி. தென்னைன்னா தோப்பு. நிறைய தென்னை மரங்கள் இருந்துச்சுன்னா அது தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் மாட்டு தொழுவம், கோழி இருக்கக்கூடிய இடம் கோழி பண்ணை, ஆடு இருக்கக்கூடிய இடம் ஆட்டுப்பட்டி. அடுத்து வினை மரபு சொற்கள் பாருங்க. கூடை முடைந்தது, இளநீர் குடிக்க, சோறு உண்டோம், பூக்களை பறித்து. இப்ப கூடை
குடைனா முடைந்தது, இளநீர்னா குடிக்கிறது, சோறுனா உண்றது, பூக்களை வந்து பறித்தது. சரிங்களா? அடுத்து பாருங்க செய்யலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்னன்னா வின்சிக்கு பழக்கலவை சாப்பிட ஆசை வந்துவிட்டது. அவள் என்னென்ன பழங்களை வாங்குவாள்? வரைந்து காட்டுங்கள். அவள் என்னென்ன பழங்கள்? வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு, அன்னாசி பழம் இந்த மாரி பழங்கள்ல தர்பூசணி இதெல்லாம் வாங்குறா. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க. பழக்கலவை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னது? பழங்கள் வேணும், தேன் வேணும், தண்ணீர் வேணும், கத்தி, தட்டு, பாத்திரம் இதெல்லாம் தேவைப்படும். அடுத்து வின்சிக்கு பழக்கலவை செய்ய உதவுங்கள். எப்படி செய்வா? முதலில் பழங்களை கழுவ வேண்டும். பின் பழங்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு சிறிதளவு தேன் ஊற்றி நன்கு கலக்க வேண்டும். அப்புறம் என்ன ஆயிடும்? பழக்கலவை ரெடி ஆயிரும். அடுத்து பாருங்க வின்சி செய்த பழக்கலவையை பற்றி தோழிக்கு கூற வேண்டுமாம். அதை அலைபேசியில் குறுஞ்செய்தியாக அனுப்ப உதவுங்கள். இப்போ ஃபோன்ல நம்ம வந்து ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புவோம்ல. அன்புள்ள கயல், நான் பழக்கலவை செய்து சுவைத்து பார்த்தேன். அதன் புகைப்படத்தை அனுப்பியுள்ளேன். நீயும் இதுபோல பழக்கலவை செய்து சாப்பிட்டு பார். உடலுக்கு நல்லது. பழக்கலவைலாம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்லது தானப்பா. ஓகே. இதோட இந்த இதுல இருக்கக்கூடிய மாதத் தேர்வு எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப இந்த லெசன் 4த் சாரி 3 லெசன் அண்ட் இந்த மாதத் தேர்வு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ். தேங்க் யூ.